அல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க நம் யாவரும் தேவன் அந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த தெய்வமே, உம்மை வரவேற்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் மட்டுமாய் எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். தேவனே, உம்மை துதிக்கிறோம். கிருபையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு கூடியிருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்படுவீராக. அங்கும் எங்கும் வேடிக்கை பார்க்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வந்த ஒரு நிமிடம் கூட வீணாய் போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, நாங்கள் வந்திருக்கிறதான நோக்கத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதிலையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நீர் நடத்தின பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். ஒன்றும் இல்லாத இடத்தில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கோணலானவைகளை செவ்வாய் பண்ணுகிறவர். வனாந்திரத்தை வயலமாய் மாற்றுகிறவர். வெட்டாந்தரையை நீர்வழியாய் மாற்றுகிறவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற எங்களிடத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் நிறைவாய் நடத்தும்படியாய் எங்களை நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்கள் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் துதிக்கிற துதி என் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, தூதர்களுடைய துதிகளை பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய துதிகளில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற துதி கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை தேவனை இந்த இடத்துல இறங்கி வர பண்ணட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, பாடல் பகுதியில் கர்த்தர் இடைப்படுவீராக. ஆராதனை வேலையில் ஆண்டவரே ஏகோபித்து ஜனங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த இடத்துல பரிசுத்த தேவன் நீர் இறங்கி கிரியை செய்தது போல ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஏகோபித்து துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, போதகரை கர்த்தர் மறைத்து வெளிப்படுவீராக. வார்த்தையின் மூலமா இடைப்படுங்கப்பா. ஒரு வார்த்தை சொன்ன பொழுது ஆண்டவரே வேலைக்காரன் சுகமானான். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பொழுது மரித்து ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவரே லாசரு கர்த்தரை வெளியே கொண்டு வந்தீரப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசுவீராக. ஜெப வேளையில பேசுங்க. சாட்சி பகுதியில், சங்கீத பகுதியில் எல்லாவற்றிலையும் கர்த்தர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற ஆத்மாக்களை கர்த்தர் சரியான நேரத்தில் கொண்டு வாங்க. விசேஷமாய் வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். கரங்களை உயர்த்தி எல்லா வாலிபர்களுக்காக, நம்முடைய சபையில் இருக்கிற வாலிபர், நம்ம குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள், இந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, சத்துருடைய கரத்தில் வாலிபர்கள் போய்கொண்டு இருக்கிறார்களே. ஆண்டவரே, உலகத்தில் வாலிபர்கள் போய்கொண்டு இருக்கிறார்களப்பா. தவறான காரியங்களுக்கு நேராக எத்தனையோ வாலிபர்கள் போயிட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை திருப்புவீராக.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே வாலிபர்களை கத்தாவே நித்திய ஜீவனுக்கு நேராக தேவன் நீர் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாலிபர்களுக்குள்ளாரியோ தேவனை தேடுகிறதான உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மனதின் விருப்பத்தின்படி செய்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. தனக்கு இஷ்டம் போல செய்கிறார்கள் அப்பா. தேவனை மறந்து வாழுகிறார்கள் அப்பா ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை கத்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சத்துருடைய கரத்தில் இருந்து நாங்கள் விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரட்டும். சபையில் இருக்கிற வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்கிற வாலிபர்களாக மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தத்தை கத்தர் கொடுப்பீராக. நீரே ஆளுகை செய்யும். மீதியான நேரத்தை கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யாம், குடியிருப்பவன் யாம். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யாம், குடியிருப்பவன் யாம். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுகளை பேசாமல் இருப்பவன். நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன்.
கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யாம், குடியிருப்பவன் யாம். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யாம், குடியிருப்பவன் யாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். சர்வ வல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், நான் பல கூட்ட ஜனமாக என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற பாடலை விசுவாசத்தோடு கூட பாடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வவல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், சர்வவல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார், நான் பலுகி பெருகிட ஆசீர்வதிப்பார். நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார், நான் பலுகி பெருகிட ஆசீர்வதிப்பார். சர்வவல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், சர்வவல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன் என்னை அற்புதமாய் நடத்துவார். வாக்கு தந்த ஈசாக்கை கரங்களிலே தந்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னை அற்புதமாய் நடத்துவார். வாக்கு தந்த ஈசாக்கை கரங்களிலே தந்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னை அற்புதமாய் நடத்துவார். வாக்கு தந்த ஈசாக்கை கரங்களிலே தந்திடுவார். மோரியாவின் மலை மேலே ஏறும் நிலை வந்தாலும், மோரியாவின் மலை மேலே ஏறும் நிலை வந்தாலும், வாக்கு தத்தம் கையில் இருக்க பயமே இல்லையே. வாக்கு தந்த தேவன் இருக்க கலக்கம் இல்லையே. வாக்கு தத்தம் கையில் இருக்க பயமே இல்லையே. வாக்கு தந்த தேவன் இருக்க கலக்கம் இல்லையே. நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார், நான் பலுகி பெருகிட ஆசீர்வதிப்பார். நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார், நான் பலுகி பெருகிட ஆசீர்வதிப்பார். சர்வவல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், சர்வவல்ல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எலியாவின் தேவன் என்னை எப்படியும் நடத்துவார். எதிரியின் கண்கள் முன்னே
அக்கினியாய் இறங்குவார். எலியாவின் தேவன் என்னை எப்படியும் நடத்துவார். எதிரியின் கண்கள் முன்னே அக்கினியாய் இறங்குவார். எலியாவின் தேவன் என்னை எப்படியும் நடத்துவார். எதிரியின் கண்கள் முன்னே அக்கினியாய் இறங்குவார். கையளவு மேகம் போதும் பெருமலையின் சத்தம் கேட்கும். கையளவு மேகம் போதும் பெருமலையின் சத்தம் கேட்கும். தேசமெங்கும் எழுப்புதல் காற்று வீசிடும். நம் தேசமெங்கும் எழுப்புதல் காற்று வீசிடும். நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார். நான் பழுகி பெருகிட ஆசீர்வதிப்பார். நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார். நான் பழுகி பெருகிட ஆசீர்வதிப்பார். சர்வ வல்ல தேவன் என்னை 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 ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி சர்வ வல்ல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமேன். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்த தேவன் நம்மை அப்படியே கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு பாடலை கூட பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவாம், யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவாம், யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோயிக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, என் ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவாம், யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம்,
யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்கப்பா, சர்வ வல்ல தேவன் நீரே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யாவர் சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். அப்படியே நம்ம யாவரும் எழுதி நின்று தேவனை ஆராதிப்போம். ஏலோகிம் நீங்க தாங்க அப்பா, இம்மானுவேலும் நீர் தான் அப்பா. ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாள் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. யாவர் சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யாவர் சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம். யாவர் சொல்லுவோம். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லி அப்படி அவருடைய உயர்த்துவோம், தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, நீர் தான் ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்பா. எபினேசரும் நீங்க தான் அப்பா, எங்களையும் மட்டுமாய் நடத்தினீர் ஆண்டவரே. அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த காலை வேளையில கூட ஆமென், நம்முடைய துதியில் மத்தியில் அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயரடைகிற செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்லா பலவிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க அப்பா. யெகோவா ராஃபா, உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், தகப்பனே உம்மோடு கூட இருப்பது தான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சை அப்பா. உம்முடைய சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஆண்டவரே. அவர் முழு இதயத்தோடு கூட அவரை பார்த்து சொல்லுவோம், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அவர் கரங்களை வைத்து சொல்லுவோம், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆண்டவரை பார்த்து சொல்லும், தகப்பனே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். என்னுடைய பாரங்கள், என்னுடைய சுமைகள், என் வேதனை எல்லாவற்றையும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத அவரே உன்னை ஆதரிப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தினுடைய எல்லா பாரங்கள் சுமைகள் வைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவர் இளைப்பாறுதல், உம்முடைய சமாதானங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உலகம் கொடுக்கும் எடுக்கவும் முடியாத உம்முடைய ஆண்டவரை சமாதானத்தால் எங்களை நிரப்பி நடத்துங்க அப்பா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். அவர் கரங்களை உயர்த்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆண்டவரே நீ இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன் அப்பா. உமது கிருபையினாலே எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலிருந்து அப்பா எங்களை வேறு பிரித்தீரப்பா. உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றினீரே ஆண்டவரே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஜீவனை அழிவிலிருந்து மீட்டீரே. அவன் எவர் சொல்லுவோம், தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. பாதாளத்தின் வல்லமையிலிருந்து இருளில் வல்லமையில் எங்களை விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரே. அந்தகார இருளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே. ஆச்சரியமான ஒளி நிறுத்தி எங்களை கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி. உமது தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நாங்கள் உடைய தயவில் நாங்கள் நிலை நிற்கணும் அப்பா. உடைய கிருபை எங்களுக்கு தாங்க சுவாமி. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவன
மீட்டவரே என் மேய்ப்பரே. அவர் கரங்களை உயர்த்தி ஏசையா உண்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உண்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கடைசியை முழு இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தம் தந்து ஆண்டவரே எங்களை நடத்துங்க அப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 775, வசனங்கள் 1 முதல் 17 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீவோரையும் நோக்கி பார்க்கிறது. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க, மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமா இருக்கும் அல்லவோ. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. சேர்ந்து வாசிக்கலாம். பகையோடு இருக்கும் கொளுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் இருக்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் கேர்சல் லீடர்ஸ்க்கான மீட்டிங் ஆனது நடைபெறும். சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் அந்த மீட்டிங்களை பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். வருகிற 23ஆம் தேதி முதல் 40 நாட்கள் உபவாச ஜெபமானது நம்ம சபையிலே நடைபெற இருக்கின்றன. 2 நேரங்களாக இந்த உபவாச ஜெபம் நடைபெறும். காலை 5:30 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 8:30 மணி வரை 2 நேரங்களாக இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபம் வருகிற 23ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கின்றன. விசுவாசிகள் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே நீங்கள் கடந்து வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும், காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் நம்ம சபையிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சபையார் வந்து இந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். வருகிற புதன்கிழமை மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நம் சபையிலே பைபிள் ஸ்டடி, அதாவது வேதாகம அந்த பயிற்சி வகுப்பானது நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்கிறோம்.
வீட்டில் இருக்கும் பெண்கள் தினந்தோறும் காலை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை கூகுள் மீட்லே ஜெபம் நடைபெறுகிறது. வீட்டிலிருந்தே சபை கட்டுமான பணிக்காக ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி சபையாரை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி சௌமியா சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை நான் வாசிக்கிறேன். கடந்த மாதம் 25ஆம் தேதி பிஎஸ்சி படிப்பிற்கான பட்டம் பெறும் விழா நடைபெற்றது. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் யூனிவர்சிட்டி ரேங்கில் தேர்வு செய்து பட்டம் பெற்றேன். பிஎஸ்சி பட்டம் பெற உதவி செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி ராஜாமணி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய வீடு 5 வருட காலமாக கட்டி முடித்தும் பெயிண்ட் ஒர்க் செய்யப்படாமல் இருந்தது. இதனால் வீடு விரிசல் விட்டது. பாஸ்டரிடம் சொல்லி ஜெபித்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் பெயிண்ட் செய்யவும் ஊழியரை அழைத்து பிரார்த்தனை செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். என் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி. ஜெபித்த பாஸ்டர்மாவுக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கக்கூடும். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்திலே எழுந்து நிற்கும்படி தயவாக கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். இருக்கிறீங்களா? நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசமபாகம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடும்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக நண்பாக கேட்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனாக கர்த்தரை ஆண்டவரே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. நீர் எங்களை ஆண்டவரை அறிய செய்து உம்முடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. தேவனாக கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வியாபாரம் வருமானம் உத்தியோகத்திலிருந்து ஆண்டவரே உமக்கென்றும் ஆண்டவரே காணிக்கை மற்றும் தசமங்களை கொண்டு அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த கரத்தால் அதை தொட்டு நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வீராக. தேவனாக கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாய் நாங்கள் கொடுக்க எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பீராக. ஒரு விருத்தி அடை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் பெருக்கத்தின் தேவன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. எங்கள் வருமானத்தை நீர் பெருக்கி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகமாய் கொடுக்கிற ஜனங்களா இந்த சபையாரை நீர் மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. தேவனாக கர்த்தர் எல்லா ஆண்டவரே அப்பா கடனே இல்லாமல் ஆண்டவரே அநேகருக்கு கொடுக்கிற கரங்களா எங்களை மாற்றி வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே, நம் நல்லாயன் இயேசுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. இத பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே, நம் நல்லாயன் இயேசுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலராய் வாழ்கிறான். காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலராய் வாழ்கிறான். தினம் பூத்து குலுங்கி வாடி போகும் பூவாய் வாழ்கிறான். தினம் பூத்து குலுங்கி வாடி போகும் பூவாய் வாழ்கிறான். ஜீவன மரணம் வாழ்வும் தாழ்வும் தேவனின் கையிலே. ஜீவன மரணமும் வாழ்வும் தாழ்வும் தேவனின் கையிலே. எது நடந்தாலும் செய்வோம் நாமும் தேவனின் சித்தமே. எது நடந்தாலும் செய்வோம் நாமும் தேவனின் சித்தமே. பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே, நம் நல்லாயன் இயேசுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. இந்த நல்ல செய்தியை பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே, நம் நல்லாயன் இயேசுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. மனம் போன போக்கில் தினம் ஒரு திசையில் அலைந்து திரிகிறான்.
மனம் போன போக்கில் தினம் ஒரு திசையில் அலைந்து திரிகிறான். பணம் பத்து செய்யும் என்று பகுடி பேரி ஆணவப்படுகிறான். பணம் பத்து செய்யும் என்று பகுடி பேரி ஆணவப்படுகிறான். செல்வம் கல்வி ஞானம் உயர்வு தேவனின் கையிலே. செல்வம் கல்வி ஞானம் உயர்வு தேவனின் கையிலே. உயர்த்தும் தேவனின் கையினில் அடங்கினால் உயர்வு நிச்சயமே. உயர்த்தும் தேவனின் கையினில் அடங்கினால் உயர்வு நிச்சயமே. பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே. நம் நல்லாயன் இயேசுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. இந்த நல்ல செய்தியை பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே. நம் நல்லாயன் இயேசுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. இந்த நல்ல செய்தியை பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே. நம் நல்லாயன் இயேசுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. இந்த நல்ல செய்தியை ஹல்லேலூயா. சின்ன எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக கடந்த வாரத்தில் நாம் ஜெபம் பண்ணினோம். 37 பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வந்தார். எக்ஸாமுக்காக எங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் வாஞ்சியோடு வந்த பிள்ளைகளுக்காக எங்கள் பாரப்பட்டு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் வரும் நாட்களிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜெபத்தை வச்சோம். இந்த பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் அமுச்சு கொடுத்தீங்களோ, பெற்றோருக்கு ஸ்தோத்திரம், நன்றி இயேசுவின் நாமத்தில். அதனால் இந்த மாதிரி வாய்ப்புகளை நாம் தவற விட வேண்டாம். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து சபை ஜெபிக்க வேண்டும். நம்ம சர்ச்சில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக 6 days எஸ்பெஷலி 6ஆவதுலேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து PhD வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்காகவும் நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாரா. கர்த்தருடைய வார்த்தை ஆமென், வல்லமை உள்ள வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசும்படி என்னை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே எங்களோடு பேசும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்த எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடக்கும் எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், அவர் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை மாற்றும்படி அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருவதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்வோமா ஜெபமாக? போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சற்கல.
சொல்லுவீங்களா? அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சற்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் எல்லாரும் வாய்களை திறந்து, உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. உண்மை உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் அந்த வார்த்தை எங்கள் இருதயத்திற்கு ஊடாய் கடந்து செல்வதாக எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இத்தனை பேர் நீங்க உணர்ந்து சொன்னீங்க. ஆமேன். பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்ச்சிகள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாம பிசாசு எத்தனையோ விதைத்திருக்கலாம். எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். ஆபிரகாமோடு தேவன் பேசின அற்புதமான வார்த்தைகள் இந்த காலை நேரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். சீக்கிரமாய் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. கர்த்தர் ஆபிரகாம் என்கிற ஒரு தனி மனிதனை கூப்பிட்டு அவரோடு உடன்படிக்கை செய்து சொல்லுகிற வார்த்தைகளை தான் நான் இங்கே வாசிக்கிறோம். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு, எல்லாம் சத்தமா வாசிக்கலாமே, திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியர் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. 18 வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி எப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள நிறைய பேர்கள் இங்கே வாசிக்கிறோம். பலவிதமான ஜனங்கள். 21ஆம் வசனம், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன், இல்லை கொடுத்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெயர் அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உடன்படிக்கை செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் பல கேள்விகளோடு என்னுடைய வயதான நாட்கள் எப்படி இருக்கும், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் உடன்படிக்கையின் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின வார்த்தை, நீ நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஆண்டவர் ஆபிரகாமுடைய கடைசி நாட்களில் இந்த வார்த்தையை பேசினார். என்ன பாஸ்டர், காலையிலே அடக்கமா? இல்லை, 99ஆம் சங்கீதத்தின்படி கர்த்தர் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவார். ஆனால் வயதாகிதான் ஆகும், வயதாகும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நல்ல முதிர், குட் ஓல்ட் ஏஜ் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது, நல்ல வயதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல முதிர் வயதிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுக்கான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு, சொல்றீங்களா அந்த வார்த்தையை? எப்படி வருவாங்க? திரும்ப வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் திரும்பி வர செய்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறதுக்கு இப்படி ஹல்லேலூயா சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா,
உங்களை திரும்பி வர செய்கிறவர். He is going to give you a comeback for you. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஆண்டவர் திரும்பி வர செய்வார். அவர்கள் எவ்வளவு தூரம் வேணா போயிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், ஆனால் 430 வருடங்கள் ஆனாலும் ஆபிரகாம் உடன்படிக்கை சொன்ன ஆண்டவர் அவர் பொய் சொல்லாதவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் மரித்து போகலாம், வார்த்தைகள் மரித்து போவதில்லை. ஆமென். ஆண்டவர் சொன்ன அவங்கள நான் திரும்பி வர செய்வேன். உடன்படிக்கையில 2 ஆசீர்வாதம். முதல்ல உங்களுக்கான ஆசீர்வாதம், அதோட முடியல, உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களை கர்த்தர் திரும்பி வர செய்வார். அவர்கள் எவ்வளவு தூரம் வேணா போயிருக்கலாம், எவ்வளவு அடிமைத்தனத்தில் வேணால் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் திரும்பி வர செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் உங்களை பெற்றுக்கொள்ள செய்வார். இழந்ததை பெற்றுக்கொள்ள செய்வார், இழந்ததை சேர்த்து கொள்ள செய்வார், மீண்டும் புதுப்பிக்க செய்வார், மீண்டும் உங்களிடத்திலே புத்துயிர் பெற செய்ய ஆண்டவரால முடியும். He is going to regain, he is going to restart, restore and revive என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் விசுவாசம் வைக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியா தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு ஆசீர்வாதம் நிற்பதல்ல, உங்கள் சந்ததிகளுக்கு அது கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் சந்ததிகளின் தேவன். He is a God of generations. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மளோட முடியக்கூடாது. நம்ம விசுவாசம், நம்ம ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். இது நம்மோடு முடியாம நம்முடைய சந்ததிகளையும் இது சேரப்போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் திரும்பி வர செய்வார். ஆமென். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். யோபு 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. என்னோட சேர்ந்து எத்தனை பேர் வாசிக்க போறீங்க? யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 645ஆம் பக்கம். Praise the Lord. வாசிக்கலாம். யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. என்னோட எல்லாரும் வாசிக்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா? ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் சத்தமா சொல்லாமே துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழைதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்தது, இளமரம் போல கிளை விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது செத்த நிலைமையில் இருக்கலாம், அது வெட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் தண்ணீரின் வாசனை வரும் பொழுது, தண்ணீர் எதை குறிக்கிறது? ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் தண்ணீரை ஜலத்திலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வரப்போகிறார், அவர் என்னிலும் மேன்மையானவர், அவர் உங்களை ஜலத்தினால் மாத்திரமல்ல அக்கினியினால் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் மீண்டுமாக நீங்கள் கிளைகள் துளிர்க்க செய்வார். உங்களை திரும்ப ஆண்டவர் எண்ணப்பட செய்வார், வேர் விட செய்வார். நீங்கள் செத்து போன நிலைமை இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், ஜெப வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நீங்கள் குறைந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், தண்ணீரின் வாசனை உங்கள் மேல் வீசப்பட வேண்டும். அபிஷேகம் நதி அளவாய் கடந்து வரும்போது அது ஜனங்களை ஆசீர்வதிக்கிற நதியா. ஓ ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நதி பாய்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடுவது போல கர்த்தரை விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடி அது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற நதியா. விசுவாசிக்கிறவன் நல்ல கரங்களை தட்டி எனக்குள் இருக்கிற
அபிஷேகம் அது எனக்கு மாத்திரமல்ல. வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் அபிஷேகம் எனக்குரியதல்ல, எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, என் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்தை நினைக்கிற அபிஷேக நதியா. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி யாராவது இங்க இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறவங்க நல்ல முழு மனதோடு எல்லாரும் ஒரே மனதோடு கரங்களை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஹல்லேலூயா. ஒரு நதி கிளம்பட்டும், உங்களுக்குள்ளிருந்து ஜீவ நதி புறப்பட்டு ஓடுவதாக. கர்த்தர் உங்க வாயில் அபிஷேகத்தை போடுவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்த வண்ணமா அல்ல, அபிஷேக நதி உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிறதை அநேகர் பார்த்து, நதியை யாரும் சும்மா இருக்க விட மாட்டார்கள். நதியை தேடி ஜனங்கள் வருவார்கள், நதியை தேடி ராஜாக்கள் வருவார்கள், உங்களை தேடி கர்த்தர் வர செய்வார். அபிஷேகம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் ஓடி வருவார்கள், அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். இந்த அபிஷேகம் உங்களை புதுப்பிக்கும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம். ஏசாயால வாசிக்கிறோம், குமாரன் விடுதலையாக்கினார், ஒரு மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் உங்களுக்கு ஒரு புதிய கம்பேக் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் திரும்பி வர செய்கிறவர். ஹல்லேலூயா. அவங்க எவ்வளவு தூரம் வேணா போயிருக்கலாம், சும்மா வர மாட்டாங்க. இந்த ஆதியாமத்தில் வாசித்தோமே, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே சொல்றாரு, பின்பு மிகுந்த பொருட்களோடனே புறப்பட்டு வருவார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எகிப்தில் ஒரே அடிமைத்தனம், எல்லாரும் அவங்கள ரொம்ப நெருக்குனாங்க. திரும்பி வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, அவங்கள சும்மா வர செய்ய மாட்டேன், மிகுந்த பொருட்களோடு மிகுந்த ஆசீர்வாதத்தோடு. பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு தேவையான பொன்னையும் வெள்ளியும் கர்த்தர் கொடுத்தா. ஆனா இன்னைக்கு சொல்றேன், நமக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? ஆண்டவரே, மிகுந்த பொருட்களோடு திரும்பி வர செய்கிறவர். ஹல்லேலூயா. அபிஷேகத்தோடு, எனக்கு தேவையான வல்லமையோடு, எனக்கு தேவையான பலத்தோடு என்னை திரும்பி வர செய்வீராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவள் கண்ணீரோடு ஜெபித்தப்ப ஆண்டவர் யாரத்தை நம்ம அனுப்புனாரு? ஒரு மோசேவை அனுப்புனார். அல்லேலூயா. ஒரு மோசேவை அனுப்புனார். வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே ஒளிந்து போகிற ஊழியத்தை செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு மோசே அல்ல, ஒரு நாளும் மரிக்காத ஊழியம் செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவை கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்காக தேவன் நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. நமக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசித்தானா வார்த்தை வேலை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. வந்து தூங்கி எந்திரிச்சு போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் வந்த மாதிரியே இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக தூங்கி எந்திரிச்சு வேலையெல்லாம் செஞ்சு வந்துட்டு திரும்ப நீங்கள் போகிறப்ப எப்படி திரும்ப போவீங்க? இன்னும் கொஞ்சம் டயர்டாக போவீங்க. ஆனால் யாரெல்லாம் வார்த்தையை கேட்கணும், இந்த வார்த்தை எனக்குள்ள வரட்டும், இந்த அபிஷேக நதி எனக்குள்ள பாய்ந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவனுக்கு ஊற்றுகிற அபிஷேகம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததோ அல்ல, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை, இயேசு செய்தவர்களை காட்டிலும் பெரிய காரியங்களை நான் செய்யும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, சந்தோஷமா சிரித்த முகத்தோடு சொல்லுங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. 46 சங்கீதம் 46 நாளில் வாசிக்கிறோம், ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும்
பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கிற நதி. ஹல்லேலூயா. அந்த நதி வரும்போது உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்க துக்க முகத்தோடு இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். உங்கள் பலவீனங்கள் மாறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்ற விசுவாசிக்கிறீங்களா? அவர் வரும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப நீங்க துக்க முகத்தோடு இருக்க மாட்டீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க நம்பிக்கை இல்லாதவள இருக்க மாட்டீங்க. ஒரு நதி எனக்குள்ளிருந்து புறப்பட போகிறது. அது அபிஷேக நதி. அது கர்த்தருடைய ஸ்தலத்திலிருந்து வருகிற நதி. அது உன்னதமானவர் எனக்குள்ளே போட்டிருக்கிற அபிஷேகத்தின் நதி. அது எல்லா இடத்தையும் சந்தோஷம், அது சந்தோஷிப்பிக்கிற நதியா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊமையான வசனம். இளையகுமாரன் 2 பேர் இருக்கிறாங்க. இளையகுமாரன் அவன் என்ன செய்கிறான்? தகப்பனிடத்துல போய் என்னுடைய சொத்தை எனக்கு தாங்க வாங்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு போய் விடுகிறான். துன்மார்க்கமாய் வாழுகிறான். ஆனால் தகப்பனோ அவனுடைய வருகைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவனுடைய புத்தி தெளிந்தவுடனே, அவனுடைய கண் பார்வை மாறினவுடனே அவன் பன்னிகளுடைய கூட்டத்தில் நான் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் 3 வேளை நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடுறாங்க, நானோ பன்னியோட தவிட்ட கூட சாப்பிடுறதுக்கு எனக்கு இல்லையேன்னு சொல்லி அவன் எப்ப அந்த பன்னியின் இடத்திலிருந்து அவன் பாவத்தை விட்டு எழுந்து அங்கே வந்தானோ, ஆங்கில வேதாமத்தில் போட்டிருக்கிறது, அவனுடைய வருகையை பார்த்த உடனே அவருடைய தகப்பன் ஆண்டவர் அடையாளமாய் இருக்கிறவர் அவர் ஓடி போய் அவனை கட்டி இறுக அணைத்து கொண்டா. அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டார் என்று தமிழ் வேதாமத்தில் இருக்கிறது. ஆங்கில வேதாமத்தில் எப்படி தெரியுமா இருக்கிறது? He just fell on his neck என்று இருக்கிறது. அவன் மேல் அவன் விழுந்தார் என்று இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர விரும்புகிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு தேவை என்று நீங்கள் திரும்பினால் போதும். நீங்கள் வந்து சேரும் வரை இவர் வெயிட் பண்ண மாட்டாரு. உங்களை தூரத்தில் பார்த்தோனே உங்களுக்காய் ஓடி வந்து உங்கள் மேல் விழுந்து உங்களை கட்டி அணைத்து கொண்டு உங்களுக்கு மோதிரத்தை அணிவித்து உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிற ஒரு நல்ல அன்புள்ள தகப்பன் உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் திரும்ப வருவீர்கள் என்பது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அடிமைகள் செருப்பு போட அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்க எங்கேயா தூரமா ஓடிடுவாங்கன்னு. ஆனா இந்த தகப்பன் என்ன செய்யறாரு? திரும்ப வந்தோடனே இந்த குமாரனுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒண்ணு, அவனுக்கு பாதரட்சையை கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. பாதரட்சை என்ன அடையாளம்? நீ அடிமை இல்லை, என்னுடைய பிள்ளையாய் மாறிவிட்டாய். அது மட்டும் இல்லை, மோதிரத்தை கொடுக்கிறார். மோதிரம் இதுவரைக்கும் எல்லாத்தையும் இழந்து பண்ணிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், நீ அவ்வளவுதான் அப்படின்னு அவனை கண்டம் பண்ணல. அதுக்கு பதிலாக சொல்றாரு, என் இருக்கிற சொத்து எல்லாத்திலும் உனக்கு மறுபடியும் நான் பங்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த மோதிரத்தை அவனுடைய கரத்திலே போட்டு விடுகிறார். ஆலையில ஒரு நாளும் வெறுக்காதவர், நீங்கள் எங்கே தூரத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் திரும்ப வேண்டும், அப்பா பக்கத்துல வரணும். நீங்க திரும்பினா போதும், உங்களுக்காய் ஓடி வருகிற ஒரு நல்ல தகப்பன். அவருடைய அன்பு இந்த காலை நேரத்தில் இங்க இருக்கிற ஒரு சிலர் மேல் வந்து விழுவதாக. அவருடைய கிருபை உங்கள் மேல் பனியை போல பெய்யட்டு. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள் மேலே பெய்வதாக. அவர்களை ஆண்டவர் திரும்பி வர செய்வாராக. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், ட்ரக் அடிக்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவரை மறந்து போய் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற கர்த்தர் அவர்களை திரும்ப அவர் கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் நீங்க யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களோ, என் பிள்ளைங்க என்ன ஆவாங்கன்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேளுங்கள். அவர்களை நான் திரும்ப வர செய்வேன். அவர்களை திரும்ப என்னுடைய கூடாரத்தில் நான் கூட்டிக் கொண்டு வருவேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். அவர்களை நான் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா.
God is going to give a big comeback. Hallelujah. அவர் நமக்கு நம்மை திரும்பி வர செய்கிற ஆண்டவர். 2 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜான் மார்க்கை குறித்து அவர் சொல்லுகிறார். மார்க்கை குறித்து சொல்லும்போது அவன் முதல் பிரயாணத்தில் என்னோடு அவன் மிஷனரி பிரயாணத்தில் வரும்போது அவன் பாதியிலே ஓடிவிட்டார். அவனுக்கு கான்ஸ்டன்டான மைண்டு கிடையாது. அவன்லாம் வேணாம், இனி நான் திரும்ப அவனை நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். அதே ஜான் மார்க்கை குறித்து வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவனை குறித்து வாசிக்கும் போது எப்படி சொல்லுகிறார்? வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 294ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் எடுத்துக்கொண்டவர்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். நல்ல கரங்களை தட்டி. ஒரு காலத்துல பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான். இந்த நதி, இந்த ஆவியானுடைய அபிஷேகம் அவனை ஒரு விசை தொட்டவுடனே அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினான். இனி அவன் பிரச்சனை கிடையாது. அவனை ஆன்சரா கத்தர் மாத்திருக்கிறான். இனி அவன் தோற்று போகிறவன் இல்லை, அவன் ஜெயிக்கிறவன், அவன் பிரயோஜனம் உள்ளவன். கத்தர் உங்களுடைய வாழ்க்கையின் பக்கத்தை கத்தர் மாற்ற விரும்புகிறார். இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தோல்வி, நீ தோற்று போனவன், இனி நீ எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னவருடைய கண்களின் மத்தியில, ஹல்லேலூயா, நீ தோற்று போகிறவன் இல்லை, நீ உன்னிடத்திலிருந்து நதிகள் புறப்பட்டு போகிறது. கர்த்தர் உன்னை திரும்பி வர செய்ய போறாரு. நீ ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டிருக்கிறா. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டிருக்கிறா. ஏனென்றால் நீ ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவன். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை கையை உயர்த்தி ஆமே, கர்த்தர் என்ன ஆபிரகாமின் சந்ததியில வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த உடன்படிக்கை இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் உடன்படிக்கையில இத்தனை ஆசீர்வாதம் இருக்குன்னா, இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், நீங்களும் நான் ஆபிரகாமின் உடன்படிக்கையில இல்லை, இந்த புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கை நமக்காக போடப்பட்டிருக்கிறது. உண்மை என்று சொன்னால் எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த இயேசுன்ற நாமத்தை சொன்ன உடனே அப்புறமா யாராவது சும்மா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு பிரசங்கமே வராது. தோத்திரம். இயேசுவின் ரத்தம்னு சொன்ன உடனே கொஞ்சமா ஒரு 4 பேரை கையை தட்டியாவது அவருக்காக கொஞ்சம் கை வலிச்சாதான் பரவாயில்ல, வலிக்கிட்டுமே. அவர் சிலுவையில் உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் உங்களுக்காக கொடுத்து எத்தனை மணி நேரம் சிலுவையில் கை வலிக்க வலிக்க தொங்கினாரு. அவருக்காக 2 நிமிஷம் கை வலிக்கிற மாதிரி ஏன் கையை தட்டக்கூடாது? ஏன் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாது? பிதாவாகிய தேவன் எல்லா நாமங்களிலும் வானோர் பூதலத்தோ மயங்கி நடுங்கி சொல்லுகிற ஒரே நாமம் இந்த இயேசுவின் நாமம். இந்த காலை நேரத்தில் இயேசுவை உயர்த்துறவங்களை அவர் சும்மா அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரியார். நீங்க எவ்வளவு கோடி சேர்த்து வைக்கிறீங்கன்னு இல்லை, நீங்க நீதிமானா இருந்தா உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் அதோடு வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. நீதிமான கர்த்தருக்கு முன்னாடி வாழுங்கள். ஆமென். இந்த கம்பேக் திரும்பி வரோம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு மனுஷனை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இவரு மாதிரி ஆண்டவர் கம்பேக் கொடுத்தது யாருக்குமே இல்லை. அந்த மனிதனை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்ளலாமா? Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 325ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 325. நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக எடுக்கணும்னு தான் பேஜ் நம்பரில் நான் சொல்கிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். யாரை பற்றி பேச போகிறோன்னு தெரியுதா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பாஸ்டர், எங்களுக்கு இந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம் தெரியாது, வேற தான் எங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை பற்றி பலமுறை நானே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்போவாது கண்டுபிடிச்சிங்களா? ஆண்டவருக்கு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து எபிரேயரில் விசுவாசிகளின் ஃபேம் ஆஃப்
ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய விசுவாசிகளின் பட்டியலில் வரப்ப இவர் பேர் அங்கே போட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. மனிதர் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றது மேட்ரே கிடையாது. ஆமீனே வரமாட்டேங்குது. மனுஷங்க நம்மளை எப்படி வேணால் பார்க்கட்டும், இவன் முட்டாள்னு பார்க்கட்டும், இவன் தோத்து போனவன் பார்க்கட்டும், ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறான் தான் முக்கியம். அல்லேலூயா. சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். அவன் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாத்திரம். பெலிஸ்தியரை முறியடிக்க, பெலிஸ்தியரோடு போராட, சண்டை போட, அவர்களை மேற்கொள்ள கர்த்தர் இந்த சிம்சோனை கர்த்தர் அழைத்தார். அவன் மேல் இருந்த தரிசனம் பெரியது, அவனுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரியது. ஆனால் அவனுடைய கண்ணினால் அவன் பாவம் செய்து வேசியின் மடியிலே அவன் போய் அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் இழந்து போகிறான். 19ஆம் வசனம் 16-19 வாசிக்கிறோம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளை சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. எங்கேயோ தூங்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்கள் பலன் குறைஞ்சிரும். நைட்டில் தூங்காமல் இருக்கணுமா பாஸ்டர்? அதை பற்றி நான் சொல்லலை. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பாவத்தின் எதை அடையாளப்படுத்துகிறது? உலகத்தின் மடியில் இன்னைக்கு அநேக தலை வைத்து நிம்மதியாய் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பணம் பொருளை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒருவேளை தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் எதை இழந்தானா? தலைமயிரில், அவன் தலைமயிரில் எதை இழந்தான்? 7 ஜடை, 7 locks of hair, 7 ஜடைகளை அவன் இழந்து போனான். என்னந்த 7 ஜடை என்னது என்று சொன்னால், முதலாவது விசுவாசம், 2வது அபிஷேகம், 3வது ஜெபம், 4வது தரிசனம், 5வது ஆராதனை, 6வது சுவிசேஷ பணி எவாஞ்சலிசம், 7வது உபவாசம். இந்த 7ஐயும் இழக்க நேரிடும். இதெல்லாம் இழந்தா எங்கே பலன் இருக்க போகுது? இதெல்லாம் இழந்துட்டா அவன் கண்ணு பிடுங்கப்பட்டு போயிடுச்சு. பிசாசு முதல்ல உங்கள் கண்ணை தான் பிடிப்பான், உங்கள் தரிசனத்தை கெடுத்து விடுவான். நீங்கள் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள்? எதற்காக கர்த்தர் உங்களை சபையில் வச்சிருக்கிறா? நீங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டீங்க? அதை பற்றிலாம் நீ பேசவே பேசாத. நீ என்ன மாறணும்? கர்த்தர் உன்னை பார்க்க விரும்புகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ பாரு. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் அவன் காண்பித்து கொண்டிருப்பான். 7 இழந்து போனான். பலத்தை இழந்து போய் அவன் எப்படி தெரியுமா மாறிட்டான்? ஸ்பிரிச்சுவல் ஜாம்பியா மாறிடுவான். அல்லேலூயா. இந்த 7 இழந்தவங்க எப்படி மாறிடுவாங்க? ஜாம்பினா தெரியுமா? மூளையை எடுத்துருவாங்க, அப்படியே இருப்பாங்க, இப்படியே வருவாங்க. இப்படியே சர்ச்சுக்குள்ளே கொஞ்சம் பேர் பார்த்துருக்குறீங்களா? இப்படியே போயிட்டே இருப்பான். பக்கத்தில் யார் ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, ஒன்றும் கவலை இல்லை, அப்படியே வருவான், அப்படியே உட்காருவான். எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் கையை உயர்த்தாததெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஜாம்பி. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்காததெல்லாம் ஜாம்பி. அவன்லாம் வாயை திறக்க மாட்டான். கர்த்தரை பற்றிலாம் அவன் மகிமைப்படுத்தலாம் நினைக்கவே மாட்டான். அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து போய் மடியில் கிடக்கிறான். எல்லாத்தையும் இழந்து போய் விட்டான். ஆனால் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, 16, 22 என் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? நம்ம படித்து ஜெபிக்க போகிறோம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவர் திரும்ப முளைக்க செய்கிற ஆண்டவர், அவர் திரும்ப வர செய்கிறவர். He is a God of restoration. நீங்க எவ்வளவு தூரம் வேணா போயிருக்கலாம், நீங்கள் எவைகளை வேணால் இழந்திருக்கலாம். பணத்தை இழந்தா யாரா திருப்ப தர முடியும்? காசை இழந்தா திருப்ப தர முடியும். நீ இழந்து போன நேரத்தை கூட ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றார், யோவேல்ல தீர்க்க தரிசன வசனமா சொல்றார், நீ இழந்து போன நாட்களை நான் திரும்ப தருகிறேன். நல்ல கரங்களை தட்டி, வர யாரும் கொடுக்க முடியாது. உன் டைம் நீ வேஸ்ட் ஆயிருச்சு, என் வாலிபம் வேஸ்ட் ஆயிருச்சு, என் நாட்கள் வேஸ்ட் ஆயிருச்சு நினைக்கிறியா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றார், I will give back your wasted years. உன்னுடைய நாட்களை நான் திரும்ப தரப்போகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சத்தமா ஹல்லேலூயா. அவர் திரும்ப முளைக்க பண்ணுகிற தேவன்.
சிம்சோனை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிம்சோன் எதற்காக அழைக்கப்பட்டவன்? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். முச்சை பிடிச்சி பேசிட்டேன், இன்னும் 5 நிமிஷம்தான். நீங்கள் 1 நிமிஷமாவது பேசக்கூடாதா? அல்லேலூயா. சிம்சோனுடைய அழைப்பு என்ன? யாரு? இஸ்ரவேலா? பெலிஸ்தியருக்கு விரோதமாக போராட வேண்டியவன் இப்போ அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறான், மாவு அரைத்து கொண்டு இருக்கிறான். யாருக்கு விரோதமாக நீ போராடணுமோ, இச்சைக்கு விரோதமாக வாலிபனை நீ போராட வேண்டிய அவனுக்கு நீ சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறனா என்ன தெரியுமா பிரச்சனை? உன் கண் பிடுங்கப்பட்டிருக்கிறது, உன் தரிசனம் உன்னிடத்தில் இல்லாமல் போயிருக்கிறது. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன் தரிசனத்தை ஆண்டவர் புதுப்பிப்பாராக. ஹல்லேலூயா. திரும்ப எந்திரிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் கர்த்தர்ட்ட கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என்னை நினைவு கூறும், என்னை ஒரு விஷயம் நினைவு கூறுன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் சிம்சோனை அவங்க கேலி பொருளாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று அவங்க கண்டுபிடிக்கல, அவங்க ஷேவ் பண்ண அந்த தலைமுடி இப்பொழுது முளைத்து வர ஆரம்பித்திருக்கிறது, அதிலே பலன் இருக்கிறது என்பது பெலிஸ்தியருக்கு தெரியாது. இவன் எழும்பி நிற்க போகிறான், அவன் எழும்பி நிற்க போகிறான், பெரிய காரியத்தை செய்ய போகிறான். இதெல்லாம் செகண்ட். நான் முதல்ல என்ன தெரியுமா? அவனுடைய தலையில் ஒரு மாற்றம் வரணும், உன் சிந்தையில் ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உன் சிந்தை ஆண்டவர் தொட விரும்புகிறாரு, உன் மூளை ஆண்டவர் தொட விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும், அவிசுவாசம் வரக்கூடாது, என் சிந்தை மாற்றப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம், எனக்குள்ள முடி மறுபடியுமாய் முளைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம், நான் திரும்பி வர செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ முதல்ல பிசிக்கலா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல மென்டலா நீ எந்திரிக்கணும். மென்டலான பைத்தியமா இல்லை, தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய மனநிலைமையிலே ஆண்டவர் என்னை திரும்பி எழும்ப செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க, எழும்பி நிற்கணும் நேரத்துக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. அவன் எழும்பி, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சிம்சோன் அவன் உயிரோடு இருந்து போட்ட சண்டைகளை விட அவன் கடைசியாக போட்ட சண்டையில் தான் நிறைய பெலிஸ்தியர்கள் இறந்து போனார்கள். Praise the Lord. God is going to give you a big comeback. Hallelujah. கர்த்தர் உங்களை திரும்பி வர செய்ய போறார். Hallelujah. பாஸ்டர் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் உட்காந்துக்கோங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஆனால் இன்னொரு ஆபிரகாமின் சந்ததியோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளோடு நான் அவர்களுக்காய் பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நதி எழும்பி வருவதாக. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே மை துதிக்கிறோம். ஒரு நதி கிளம்பி வருவதாக. ஒரு மரத்தையாவது அதன் வேர் தலையிலே பழைதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்தது. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்தது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கடைசி ஆண்டவரே என திரும்பி வர செய்யுங்க. ஓ ஹரிபால் அந்தராவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறீரோ அந்நிய பாஷைகளை பேச முடிந்தவர்கள் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபாதரங்கதரவி அந்தராவா லிகாதர விடாதீங்க. ஆண்டவர்ட்ட கேட்ட அபிஷேகம் எனக்குள்ளே நதியளவா நதியளவாய் நதியளவா கடந்து வருவதாக. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நதி நமக்குள்ளிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடாதவர். ஹல்லேலூயா. எங்களோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் நீர் அல்லவா. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுடைய தலைகளின் மேல் வர வேண்டும் என்று நாங்கள்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி அனுப்புவீராக. அவர்கள் இங்கிருந்து போகும்போது வந்த வண்ணமாய் அல்ல, கர்த்தர் எனக்காக ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். நான் தைரியத்தோடு இங்கிருந்து நான் கடந்து போகிறேன். கர்த்தர் என்னை திரும்பி வர செய்வா, கர்த்தர் என்னை விளைக்க செய்வா. என் பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என்னுடைய ஆராதனையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஓ ஹalleluya. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்ற நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்து அமர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு போங்கள், கர்த்தர் திரும்பி வர செய்வார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஆமென். God bless you.